மனசை ரிலாக்ஸ் ஆக்குறது எப்படிங்க? மனம் ரொம்ப வேதலிக்குது, குழப்பத்துக்குள்ள போகுது, நிறைய பிரச்சனைகள், வாழ பிடிக்கல. வீட்டில் ஒரு ப்ராப்ளம், வெளியில போனா ஒரு ப்ராப்ளம், ஆபீஸ்ல ஒரு ப்ராப்ளம், தொழில ஒரு ப்ராப்ளம். ஆமா, என் பலம் இல்லை, அந்த அளவுக்கு போயிடுது. மனபலம் இல்லை, விதி பலத்தால் நாம் ஆடிக்கிட்டு இருக்கிறோம். என்ன செய்யலாம்? ஏதோ ஒன்று செய்யலாமா? நானும் போகாத கோயில் இல்லை, சுத்தாத ஊர் இல்லை, செய்யாத பூஜை இல்லை, என்னதாங்க செய்யறது? ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு எத்தனையோ என் தங்கங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கான பதிவு இது. மந்திர உபதேசம் நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவது, ஒரு மனுஷனுடைய மனசை மாற்றக்கூடிய சக்தி, ஒரு மனுஷனுடைய மனசை கைக்குள்ள வச்சுக்கக்கூடிய சக்தி மந்திரத்துக்கு மட்டுமே உண்டு, வேற யாருக்குமே கிடையாது, மனுஷனுக்கே கிடையாது. மனுஷனுடைய பவரை மனுஷனாலே எதுவும் பண்ண முடியாது, மந்திரத்துக்கு தான் உண்டு. நம்ம இந்த வாழ்க்கையில நமக்கு நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே இந்த மனம் போற போக்கில் போறதுனால தான். அதை தடுக்க முடியல. எங்க பார்த்தாலும் கோபம், எங்க பார்த்தாலும் வன்மம். ஏன் நமக்கு இப்படி நடக்கல, ஏன் நமக்கு இப்படி அமையல? யாரையாவது ஒருத்தவங்களை பார்த்தா நமக்கு கோபம் வருது. முக்காவாசி நம்ம என்ன பண்றோம்? எல்லா பழியையும் இன்னொருத்தவங்க மேல போடுறதுக்கு தான் பார்ப்போம். யாராவது ஒரு பழியை நம்ம ஏத்துப்போமா? இது என்னால நடந்தது சொல்ல முடியுமா? ஆனா 100% காரணமும் நம்மாலதான் நடக்கும். பாரத கதையா இருக்கட்டும், ராமாயணமா இருக்கட்டும், நடந்த சம்பவங்கள்லாம் அதுல போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்தந்த கேரக்டரால தான் நடந்திருக்கும். தர்மன் கொஞ்சம் யோசிச்சிருந்தான்னா பரமபதம் விளையாட உட்கார்ந்துருக்க மாட்டான். தர்மவான் செய்யலாமா? செய்யற காரியமா அது? சகுனி கூப்பிட்டானா போய் உட்கார்ந்துடலாமா? தர்மனுக்கு புத்தி எங்க போச்சு? துரியோதனன் கெட்டவன் நம்ம சொல்றோம், இது ஊர் எறிஞ்ச உண்மை. தர்மன் நல்லவன் தானே, ஏன் போய் உட்கார்ந்தான்? நல்லவன் விளையாடலாமா? சூது விளையாடலாமா? சூது தப்பு இல்லையா? சரி, சூது விளையாண்டான், தப்ப ஒத்துக்கிட்டு வெளியில வர வேண்டியதானே. தம்பிய அடமானம் வைக்கிறான், பொண்டாட்டி அடமானம் வைக்கிறான், நாட்டை அடமானம் வைக்கிறான். நாட்டு மக்கள் என்ன ஆகுவாங்க? யோசிக்கலையே. அப்ப அவனுடைய மதி மயங்கி போயிட்டுன்னு அர்த்தம். இது மாதிரிதான் இன்னைக்கு பல பேர் என்ன பண்ணிட்டோம், திடீர் கோடீஸ்வரனா வருவான். நீங்க நம்ப மாட்டீங்க. பணம் இருக்கிறவங்க இந்த பதிவை கண்டிப்பா பாருங்க. பணம் இல்லாதவங்க பத்தி பரவாயில்ல, ஏன்னா அவங்க என்னைக்குமே நிம்மதியா இருப்பாங்க. பணம் இல்லைன்னா நிம்மதியா இருப்போம். பணத்தை பார்த்துட்டு பண வாழ்க்கையில இருந்துட்டு அந்த பணம் போயிடுச்சுன்னா திருப்பி கீழே இறங்குறது ரொம்ப சிரமம். நாங்க நடுத்தரவாதி சார், ரொம்ப நிம்மதியாள் சார். நீங்க சார் நாங்க ரொம்ப அன்னைக்கு சம்பாதிக்கிறோம் சார், அன்னைக்கு சாப்பிட்றோம் சார், நீங்க குபேரம் சார். இதுதான் உண்மை. வீட்டுல சும்மா டிவி, ஃப்ரிட்ஜு, டபுள் காரு, ஏசி இதெல்லாம் இருக்கிறது வாழ்க்கையில நிம்மதி கிடையாது. கூரை வீடா இருந்தாலும் வேப்ப மர நிழல்ல ஒரு கட்டில போட்டுக்கிட்டு கால நேரத்துல கொஞ்சோண்டு பழையது, கொஞ்சோண்டு என்ன சொல்லுவாங்க, வெங்காயத்தையும் கடிச்சு சாப்பிட்ற இருக்கிற ஒரு சுகம் இருக்க, அதுதான் சொர்க்கம். நம்ம பெரிய பணக்காரனா இருந்து கோடீஸ்வரனா இருந்து 6 கார் வச்சு 12 வீடு வச்சு ஃபுல்லா லக்ஸுரி வாழ்க்கையில காலையில சாப்பிட்றது சுகர் இல்லாம உப்பு இல்லாம, அது ஒண்ணு என்னன்னே தெரியாத ஒரு கஞ்சி சாப்பிடுவோம். கேட்டா பணக்கார வாழ்க்கை. புரியுதா? அப்ப நம்ம லைஃப் அப்படிதான் இருக்கிறோம். ஆனா அந்த லைஃப் திடீர்னு சறுக்குனா, பல கோடிக்கு அதிபதி சார், நல்ல பணம், நல்ல வசதி, வருமானங்கள், திடீர்னு எல்லாம் ஒரு நாள் பிளாப், என்ன ஆகும் லைஃப்? நினைச்சு பாருங்க. கடவுள் வருமானத்தை கொடுக்கிறாரு, உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போறாரு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போறாரு, அழகான தருணங்கள். நம்ம என்ன பண்ண மாட்டோம் அந்த இடத்துல? அது வரைக்கும் பட்ஜெட் போட்டு வாழ்ந்த நம்ம அதற்கு பிறகு பட்ஜெட் போட மாட்டோம். பாத்துக்கலாம், அடுத்த மாசம் இந்த பணம் வரும், பாத்துக்கலாம், அடுத்த மாசம் இந்த பணம் வரும், பாத்துக்கலாம். காலை இப்படி
நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் இப்படி வைக்கணும், இப்படி வச்சு இப்படி அடுத்த ஸ்டெப் வைக்கணும். பணம் வந்துருச்சுன்னா இப்படி ஸ்டெப் வைப்போம், காலை விரிச்சுக்கிட்டே போகும், காலை அடுத்த ஸ்டெப்புக்கு போவாது. அங்கதான் நம்ம புத்திசாலித்தனமா இருக்கணும். கடவுள் நமக்கு என்ன இன்னைக்கு தெரிஞ்சுங்க, இந்த பதிவு பார்க்கிறோம், நம்ம கிட்ட இப்ப என்ன நிலைமை, கரண்ட் பொசிஷன் என்ன நிலைமை, நம்ம பேங்க் பேலன்ஸ் என்ன, நம்மள்ட்ட என்ன இருக்கு, நமக்கு என்ன தகுதி இருக்கு, இதை அங்கிருந்து எப்படி கொண்டு போகலாம், இதை தான் பிளான் பண்ணணும். ஏன்னா இந்த பணம் ரொம்ப முக்கியம். இந்த பணத்தை க்ளோஸ் பண்றது நம்ம மனம். பணம் வந்ததும் மனத்தினால்தான் வந்தது, புத்தினால் வந்தது, நல்ல மனசுனாலதான் பணம் கிடைச்சது. அதே பணத்தை க்ளோஸ் பண்ணி ஆண்டியாக்குறது இந்த மனசுதான். அதனால நான் எதுக்கு சொல்றேன்னா, பணம் கையில இருக்குன்னா அவங்க இந்த பதிவை கண்டிப்பா பார்த்துங்க. என்னைக்கு வேணாலும் அது நம்மள்ட்ட இருந்து கீழே இறங்கும். அது இறங்காம நம்ம பார்த்துக்கிறது நம்ம மனசுகிட்ட இருக்கிற பவர். அப்ப என்ன செய்யக்கூடாது, கால ஆழம் பார்த்து காலை வைக்கணும். 1, மனசை ரொம்ப யோசிக்க வைக்க கூடாது. 2, இந்த மனசு யோசிச்சா அதுக்கு எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாது, தாறுமாறா. அதை எப்படி சார் நான் கண்ட்ரோல் பண்றது? நான் தியானம் இருக்கேன் சார், இருங்க. யோகா பண்றேன் சார், செய்யுங்க. எல்லாம் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், அந்த பட்ஜெட் எப்படி பண்றது, இந்த பணத்தை என்ன செய்யறது, இதுதானே அடுத்ததையும் யோசிக்கிறோம். புரியுதா? அப்ப இதுக்கு ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கு. இதுல ரொம்ப சிம்பிள். நம்ம ஏதாவது ஒரு மந்திர உபதேசத்தை எடுத்துக்கணும். அந்த காலத்துல நம்ம வாயில ஏதாவது ஒரு மென்னுகிட்டே இருக்கணும் வாழ்க்கை. அதே மாதிரி மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த உடம்புல மந்திரம் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும். நீங்க சிவனை கும்புறீங்கன்னா சிவ மந்திரம், பெருமாளை கும்புறீங்கன்னா பெருமாள் மந்திரம், அம்பாளை தரிசனம் பண்ணீங்கன்னா அம்பாளோட மந்திரம். ஏதோ ஒரு மந்திரம் உங்க உடம்புக்குள்ள பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா, உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே உள்ளுக்குள்ள வரவே நிக்காது, டைவர்ட் ஆயிடும். எதுவுமே நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள வராது. யோசிக்க வைக்கும் மனசு. உங்க பணத்தை சேஃப்டி பண்ண வைக்கும், அகலக்கால் பண்ண வைக்காது. நான் வந்து உங்கள்கிட்ட பேசுறேன், நீங்க இதுல பணத்தை போடுங்க, உங்களுக்கு ரெட்டிப்பா கிடைக்கும், இதுல பணத்தை போடுங்க 4ஆ கிடைக்கும்ன்றேன். அப்ப நீங்க செய்ய வேண்டியது, உங்களோட என் பேச்ச காதுதான் கேட்கணும், வாயில மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்ப இந்த மந்திரம் தேவை இருந்தா அதை காதுக்குள்ள இருந்து இதயத்துக்குள்ள கொண்டு போகும், இல்லைன்னா அதை அப்படியே டெலீட் பண்ணிடும். மந்திரம் இல்லைன்னா என்ன ஆகும், நேரா காதுக்குள்ள இதயத்துக்கு போகும், மூளைக்கு போவே போகாது, இதயம் ஓகே பண்ணிடும், ஃபிளாப் ஆகுது. இது சில பேருக்கு அதிர்ஷ்டம் வருது, சில பேருக்கு துரதிர்ஷ்டம் வருது. இருக்கிற வாழ்க்கையை தயவு செய்து தக்க வச்சுக்கிங்க. வாழ்க்கையை கீழே இறக்கிடாதீங்க. நம்ம லைஃப்ல கடவுள் நிறைய பொக்கிஷங்களை எல்லாருக்கும் கொடுக்குறான், பாகுபாடே கிடையாது. ஆனா சில பேர் உயர்றதுக்கு வராங்க, சில பேர் அதை தக்க வச்சுக்கிறாங்க, சில பேர் டம்முன்னு கீழே வந்து விழுந்துடுறாங்க. நான் அதுக்குதான் சொன்னேன், ஆண்டவா நீ கொடுக்குறீன்னா ஏதோ வில்லங்கம் பண்ண போறேன்னு அர்த்தம். நீ சும்மான ஆளு கிடையாது. நீ கொடுத்து கொடுத்து எங்களை கெடுக்கிறேன்னே சொல்லலாம். நீ கொடுக்கிற எனக்கு நல்ல மனசையும் கொடுத்துரும். இந்த நல்ல மனசு எப்படி வரும், மந்திரம் சொல்லுவதால். எந்த கடவுள் நமக்கு கொடுத்தாரு நம்புறோமோ அந்த கடவுளுடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, அவர் நல்ல வழியில் உங்களை கொண்டு போவார். மந்திர உபதேசம் ஒரு மனிதனுக்கு தேவை. மந்திர உபதேசம் மனசை ரிலாக்ஸ் ஆக்கும். மந்திர உபதேசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மகத்தான வெற்றியை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனா ஏறின வாழ்க்கை இறங்காது. நம்ம லைஃப்ல அப் இருக்கணும், டவுன் இருக்க கூடாது. உங்க வாழ்க்கை டவுன் இல்லாம இருக்கணும்னா அவசியம் மந்திர உபதேசம் எடுத்துக்கணும். நம்ம கீழே இறங்கணுமா, அவசியமா பாருங்க, இறங்கக்கூடாது. ஏறின வாழ்க்கை ஏறினதுதான். நீங்க வந்து படிச்சுட்டு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, அடுத்த ப்ரமோஷனுக்கு ஆசை பண்ணுமே தவிர டீப் ப்ரமோஷன் கட்டி கீழே வரக்கூடாது, சர்வீஸ் போயிடும். நம்ம ஒர்க்கில் அப்படிதானே இருக்கிறோம். யாராவது நீங்க கீழே இருந்து மேலே போனவங்க மேலே திருப்பி கீழே அந்த நான் வேற கீழே உள்ள பதவிக்கு வந்துடுறேன்னு சொல்ல முடியுமா? சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம்ல. அதுல எவ்வளவு நம்ம தெளிவா இருக்கிறோம். அதே மாதிரி தான் வாழ்க்கையும், அதே மாதிரி தான். இதுக்கு என்ன செய்யறோம், அந்த பதவி மேல உள்ள ஆசை, அந்த பதவிக்கு உடைய எண்ணம் நம்ம உயர்த்துது. நம்ம பணம், புகழ், பேர் எல்லாம் வரணும் அப்படிங்கிறது ஆசை
வந்துட்டு இதை நிரந்தரப்படுத்திக்கணும். ஒரு மந்திரம் நமக்கு தேவை. அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மனசு நமக்குள்ள நிற்கும். நமக்கு ஏதாவது தப்பான எண்ணங்கள், யாராவது தப்பா நம்மளை டைவர்ட் பண்ணா கூட போக மாட்டோம். இது ஒரு நாள்ல நடக்காது, 2 நாள்ல நடக்காது, ரொம்ப நாள் இது செய்யணும். குறைந்தது ஒரு ஆண்டாவது இந்த மந்திரத்தோடு நம்ம வாழ ஆரம்பிக்கணும். அப்புறமா உங்களுக்கு தடையே வராது. என்ன மந்திரத்தை எந்த ராசிக்காரர்கள் எப்படி எடுத்துக்கணும், எந்த திசை நடக்குது, எந்த புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த புத்திக்குரிய மந்திரத்தை நாம சொல்ல சொல்ல நம்ம புத்தி சரியா செயல்படும். புரியுதுங்களா? இவ்வளவுதான் சப்ஜெக்ட். எல்லாரும் எந்த மந்திரம் வேணாலும் எடுத்துக்க கூடாது. நமக்கு என்ன புத்தி நடக்குது, இப்போ எந்த திசை நடக்குது, எந்த புத்தி நடக்குது, இதை பார்க்கணும். அதுல அந்த புத்திக்குரிய மந்திரத்தை எடுத்துக்கணும். சொல்ல 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 நீங்க உண்மையிலேயே நீங்க வெற்றி பெற முடியும். உங்களுக்கு தடையே வராது, கீழே இறங்க மாட்டீங்க. உங்க இந்த பதிவு பாருங்க, 10 லட்சம் ரூபாய் உங்க பேங்க்ல இருக்கு, 10 ரூபா பேங்க்ல இருக்குனாலும் 20 ரூபாயா மாறும். இதுதான் அதிர்ஷ்டம். இதுக்கு ஒரே ஒரு மந்திரம் தான், பெரிய மந்திரங்கள்லாம் இல்ல. என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்னு பார்த்து அந்த புத்திக்குரிய மந்திரத்தை எடுத்து நம்ம புத்திக்கு அதை செயல்படுத்தும் போது நிச்சயமாக நாம் வெற்றி பெறும். வாழ்த்துக்கள். மந்திர உபதேசம் பெரும் மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். நல்லதே நடக்கும்.